அது சரி. செல்வம், இந்த புடி, இந்த ஸ்வீட்டு கூல் எல்லாம் சொல்லியிருக்கேன், வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடு. சரிண்ணா. சீக்கிரமா என்ன? ஓகேண்ணா. மாணிக்கம், இத்த புடி, முக்கியமான வேலை இது. நான் போனோம். என்ன இது? இது அன்பளிப்பு. கடை ஓஹோன்னு ஓடணும். வாழ்த்துக்கள். இந்த புடிங்க புடிங்க. என்ன மாணிக்கம்? பின்ன கடை திறக்கிற வரைக்கும் இருந்துட்டு உங்க கையால புது கணக்கை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வாழ்த்திட்டு அப்புறம் தானே இது கொடுக்கணும். சரி மாணிக்கம், இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போறேன். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல இது புடி. சரி சரி, நீங்க போயிட்டு வந்துட்டு அப்புறமே கொடுங்க. சரிப்பா. யாருப்பா கடையில? என்னங்க? காய்கறிலாம் புதுசு தானே? ஆமாமா, புதுசுதான். ஏய் புடிச்சா பாருடா. பல்ஸ் மார்க்கெட்டு இல்லங்க, கடையே புதுசு, இன்னும் திறக்கவே இல்லை. காலைல தான் வந்துச்சு இதெல்லாம். அப்படியா? நம்ம வீட்டில் விசேஷம். இதுல ஒரு குவிண்டால், இதுல ஒரு குவிண்டால் கொடுக்குறியா? இன்னைக்கு தான் கடை திறந்து பூஜை போடுறோம். இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அவ்வளோ சரக்கு என்னால் கொடுக்க முடியும். இப்போ தோத்துப்படாது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, அந்த கார்னரில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போய் கேளுங்க. உன்கிட்ட பொருளை கேட்டா நீ குடுற. அட்டை கடையில கையை நீட்டாத, கையை ஒடிச்சிருவேன். அண்ணா, இன்னைக்கு தான் கடை திறக்கிறோம், மொதல் நாள். தயவு பண்ணி இருந்து சாமியை கும்பிட்டு போங்க. நீங்கள் கேட்குற அளவுக்கு சரக்கு என்கிட்ட இன்னும் வந்து சேரலை. ஏண்டா பொருள் கேட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு கடை வச்சிருக்க? மூஞ்ச பாரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அடிக்க வச்சிருக்க? வந்து அடிச்சுட்டு போடா. என்ன திமிரு தான் இங்க வந்து தகராறு பண்ணுவேன்? யாரா நீ? எந்த ஊரா நீ? சொல்றாங்கல்ல. உங்க ஒருத்த மூஞ்சி கூட இந்த ஏரியால பார்த்தது இல்ல. யாரா நீங்க? எங்க இருந்து வரீங்க? சொல்றடா. என்னடா பெரிய ரவுடி நினைப்ப? ஏன்டா பிரச்சனை பண்ற? இல்ல சார், குடி மப்புல ஏதோ பண்ணிட்டோம். ஏய், இவ்வளோ பெரிய மார்க்கெட்ல என் கடையை தேடி வந்து ஒம்பு பண்றீங்க. அதுவும் நான் இவ்வளோ சொல்லியும் ஒம்பு பண்றீங்க. நீங்க தச்சையெல்லாம் செய்யலடா, ஏதோ காரணத்தோட தான் செய்றீங்க. எவனோ தூண்டி விட்டுருக்கான். எவன்டா? ஏய், உன்னை விட பெரிய ரவுடிலாம் எனக்கு தெரியும். உள்ளத சொல்லிடு, இல்ல உயிர் இருக்காது. டேய், உண்மையை சொல்லாம இங்க இருந்து எவனும் உயிரோட திரும்ப முடியாது. அழுகுன வெங்காயத்தோட சேர்த்து புதைச்சிருவான். சொல்றா உன்ன. சொல்றா. சொல்லி துட்டுக்காக நாங்க செஞ்சோம். எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க. அப்படின்னா உண்மையை சொல்லிட்டு ஓடிடு. உங்களை யார் அனுப்பிச்சது? சிவசாமி மக ரமேஷ் தான் மாணிக்க கடையில் ரகலை பண்ண சொல்லி துட்டு ஊத்த அனுப்பிச்சாரு. பாத்தியாமா? ஏமா நல்லவனா தானே இருந்தா எப்ப கெட்டவனானா? கண்ணு. ஐயோ, என்னது தலைவர் மகனா? தலைவர் ரொம்ப நல்லவராச்சையா? தலைவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் பையன் ரமேஷ் இல்ல, அவர் தான் ரொம்ப அடாவடி. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. தலைவர் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு. யோ, அதே எப்படியா? அப்பாவுக்கு பிடிக்காத காரியம் ரமேஷ் மட்டும் பண்ணுவானா? அவரும் சேர்ந்தாயா பண்ணிருப்பாரு? சேச்சே, இருக்காதுப்பா. அவருக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவர் மகனை கண்டிச்சிருப்பாரு. இதெல்லாம் ரமேஷோட வேலையா தான் இருக்கும். இவனே கேட்டா சொல்றான். ஏண்டா ரமேஷ் அனுப்பிச்சானா இல்ல ரமேஷோட அப்பா அனுப்பிச்சா?